எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வர அத்தனை வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் பெண்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏவாள் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாய், பிறப்பற்றவள், ஆதாமின் விலா எலும்பிலிருந்து தேவனால் படைக்கப்பட்டவள். இந்த ஏவாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் அவர்கள் தாயாக இருந்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18-23 வசனங்கள் வரைக்கும் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் இந்த ஏவாள் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தேவனால் தண்டனை பெற்றவர்கள். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளையை இவர்கள் மீறினார்கள். ஓகே, அடுத்த பெண்ணை பார்க்க போகிறோம். ஆதாள், சில்லில்லாள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாமேக்கின் மனைவிகள். இவங்க எங்கே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் இந்த ஆதாள், சில்லாலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சாராள் அல்லது சாராய். இவர்கள் ஆப்ரஹாமின் மனைவி, எல்லா ஜாதிகளின் தாய், விசுவாச வீராங்கனை. 90 வயதில் இவர்கள் பிள்ளை பெற்றார்கள். ஈசாக்கை இவர்கள் 90 வயசில் பிள்ளை பெறுகிறார்கள். கணவரை எப்படி கூப்பிட்டாங்களாம்? ஆண்டவனே என்று சொல்லி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இவர்களை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15-17 வசன பகுதிகள் வரைக்கும் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ 4வதாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோத்தின் மனைவி. இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, லோத்தினுடைய மனைவி. இவர்களுடைய பேர் பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோதோம் குமாரா பட்டணங்களின் அழிவின் போது ஆண்டவருடைய கட்டளையை மீறி இவர்கள் திரும்பி பார்த்ததினாலே இவர்கள் என்ன ஆனார்கள்? உப்புத்தூணாக ஆனார்கள். இவர்களை பற்றின பைபிள் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17-26 வசனங்கள் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, புதிய ஏற்பாட்டில் இவங்க பற்றி சொல்லியிருக்காங்களா? லூக்காவினுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தில் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 4 பேரை பார்த்தோம். இப்போ 5வதாக ரெபேக்காள். இந்த ரெபேக்காள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா ரூபவதி, பெத்துவேலின் குமாரத்தி, ஈசாக்கின் மனைவி, ஆப்ரஹாமின் ஊழியக்காரனுக்கும் அவனது ஒட்டகங்களுக்கும் துறவிலிருந்து நீர் மொண்டு ஊற்றி தாகம் தணித்தவள். இந்த ரெபேக்காள் பெத்துவேலினுடைய குமாரத்தி, லாமேக்கினுடைய சகோதரி. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 11-67 வசனங்கள் 67 முடிய இந்த ரெபேக்காளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து பார்ப்போம்.